எப்போவுமே ஆடியோ ஃபங்க்ஷன் சொன்னால் 4 பாட்டு போடுவாங்க, அதை பார்ப்போம். அதை வச்சு விமர்சனம் பண்ணலாம், ஏதாவது பேசலாம். ஆனால் இதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாரு அருமை சகோதரர் பால்ராஜ். நான் அதான் இயக்குனர் பேரரசுட்டு கேட்டேன், தயாரிப்பாளர் அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர், அவரே கதை வசனம்னு போட்டிருக்காரு, புது டி ராஜேந்திரான்னு கேட்டேன். யார்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சாருன்னு கேட்டேன். தெரியல என்னன்னு சொல்லிட்டாரு பேரரசு. எங்கள் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தீங்களா? நல்ல வேலை. படிச்சுட்டு வந்துட்டார். அதாவது இல்லை, அதாவது அதுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்குது, அந்த திரைப்பட கல்லூரியில் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் திரைப்பட கல்லூரியில் படித்தது ப்ராக்டிக்கல் ஆகாது. ஏன்னா நான் நிறைய தயாரிப்பாளர் கேட்கும்போது என்ன, அப்போது கேப்டன் ஆர்கே செல்வமணி அறிமுகப்படுத்தும் போது 2-3 டைரக்டர் என்ன சொன்னாங்க, என்னையா போய் படிச்சுட்டு வராங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் கேமரா என்ன ஷார்ட் என்னங்கிறது தெரியும்னு அப்போவே கிண்டல் அடித்த ஆட்கள்லாம் உண்டு. இவர் எந்த கல்லூரியில் படித்தாருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ வர்ற எல்லாருமே, அதாவது காசு வச்சுருக்கவங்க எல்லாருமே கதாநாயகன் தான், அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. எதுக்கு இன்னொருத்தரை போட்டு ரிஸ்க் எடுக்கணும்? நாமளே நடித்து அது லாபமோ நஷ்டமோ நாமளே ரிஸ்க் எடுத்துருவோம். இன்னும் ஒரு நல்ல விஷயத்தோட வர்றாங்க, அது நம்ம பாராட்ட வேண்டியது தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கார், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகை மாதிரி இருக்கார். ஏன்னா அவருடைய ஃபேஸ் ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நமக்கு தோணுது. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அருமைச்சவர் அன்பு செழின்னு சொன்னார், என்கிட்ட வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. எங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களாங்க? கரெக்டான விட்டேன். நேர்மையாக கரெக்டாக இருந்தால் எத்தனை கோடி வாங்கிடுவோம், ஏமாற்றம் கிட்டே சேர்க்க கூட்டு உதப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது படம் தயாரிக்கிறது ஈஸி, ஃபைனான்ஸ் வாங்குறது கூட ஈஸி தான். ஏன்னா ஏதாவது நிலத்தை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் தியேட்டர் கிடைக்கிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. சமீபத்தில் கூட சல்லியர்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆரம்பிச்சவர் சுரேஷ் கமால் சொன்னார், எனக்கு மால் தியேட்டர்லாம் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி சினிமா தயாரிப்பாளர் சங்கமும் அதிகமாக இருக்குது. முதல்ல ஒரு சங்கம் ஒரு தொழில்னு சொன்னால் தான் கவர்மெண்ட்டை நாம் போய் அப்ரோச் பண்ண முடியும். இன்றைக்கி லெவலில் நம்முடைய இப்போ ஏன்னா எனக்கு தேர்தல் நடக்கலை, அருமைச்சவர் அன்பு செழின்னு தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்துட்டுன்னு சொன்னார், நடக்கலை, இனிதான் நடக்க போகுது. அதில் அதான் நடக்க போகுது. இதில் என்னென்னா, இப்போதைய நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் இங்கே பார்க்காம அவர் சொந்த ஊரான காரைக்குடியில் போய் முதலமைச்சரை பார்த்துருக்காரு. ஏன்னா இங்கே கோட்டையில் அனுமதி கிடைக்கலையா என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ தமிழ் குமரனும் போட்டியிடுறாரு. இதுக்கு இடையில நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இதில் ஒரு அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகள் கிடைப்பதற்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை சிறு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுவாங்கிறது குழப்பத்தில் தயாரிப்பாளர் இருக்காங்க. எல்லாத்தையும் பணம் இருக்குது, எல்லாத்தையும் படம் எடுக்கணுங்கிற அறிவாற்றல் இருக்குது. அவர்கிட்ட சொல்லுங்க, பால்ராஜ் சொல்லுங்க, பால்ராஜ் சொல்லுங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் இல்லை, நாங்கள் இப்போ சமீபத்தில் இந்த வாரம் ஒரு 5 படம் தொடர்ந்து பார்த்தோங்க. இப்போ அண்ணனை வச்சு சொல்கிறேன், அரசாங்கத்தை நம்பி யாரும் படம் எடுக்காதீர்கள், சலுகையை நம்பி படம் எடுக்காது. உங்களுடைய உண்மையான கதையை நம்பியும் உங்களுடைய பணத்தை நம்பியும் உங்களுடைய திறமை நம்பி படம் எடுத்தால் யாருக்கிட்ட கை என்ற என்னுடைய அருமையான தாழ்மையான கருத்து. நன்றி. அண்ணன் தெளிவாக பேசுவார். நான் தெளிவாக பேசுகிறேன்னு அவரே பேசிட்டு போயிட்டார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரை விட நாங்கள் தான் அதிகமாக படம் பார்க்குறோம். நமக்கே தெரியும், கடந்த 3 நாட்களாக 5 படம் பார்த்துருக்கோம். 5 படமும் ஒரே கிளைமாக்ஸ் உண்டா இல்லையா? 5 படமும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகுது, அப்புறம் மறுபடியும் சேர்றாங்க, கிளைமாக்ஸில் ஒரே டைலாக் தான். 3 படமும் ஒரே டைலாக். இப்படி இருந்தால் எவங்க படம் பார்ப்பான்? ஏன் ஒரு கதை கேட்கும்போது
இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்க அந்த கதைன்னு யாருக்குமே அறிவாற்றல் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் என்னத்தை நீங்கள் பணத்தை போட்டு படத்தை எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதான் ஒரு கோளாறு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் இதை சொல்கிறது வெட்கப்படலை. இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஸ்வீட்டி நாட்டி கிரேசி சூப்பர் படம். நிச்சயமாக அந்த படம் சூப்பர் கலக்கல் வசூலில் பண்ண போகுது. நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதே மாதிரி வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, அது நாட் ஒன்லி செக்ஸ் மூவி, அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கதை இருக்குது. அந்த டைரக்டர் மிஸ்டர் ராஜசேகர் நல்ல ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாற்காலி நுனியிலே உட்கார வச்சிட்டார். ஏன்னா ஏற்கனவே பழைய கதாநாயகி முன்னையும் பெருசு நம்ம அதாவது சுந்தரா ட்ராவல்ஸு ஒன்று நடிகை, அதுக்கப்புறம் இனியா 2 பேரும் சேர்ந்து பயங்கர கலக்கல். அந்த கேமராமேன் ரொம்ப கொடுத்து வச்சவர், அடிக்கடி க்ளோஸ்அப் அதையே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. நமக்கும் பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அது கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸு. இதில் ஜனநாயகம் படம்லாம் வந்து சென்சாரில் தடைப்பட்டு போச்சு அதுன்னு சொல்கிறாங்க. சென்சாரில் அது எப்படி அப்படின்னு தெரியல. அந்த ப்ரொடியூசர் நல்லவர். ஏன்னா துணிச்சலாக கோயம்புத்தூர்லேருந்து வந்து பாலராஜன், அவர் பேர் சுரேஷ் நினைக்கிறேன், அவர் படம் எடுத்திருக்காரு. ராஜசேகர் நல்ல படம் எடுத்திருக்காரு. என்னென்னா செக்ஸு படமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதையோடு எடுத்திருக்காங்க. வர்ற தயாரிப்பாளர்கள் வித்தியாசமான கதையோடு வாங்க. இந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருந்து, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஒருவேளை டைரக்டர் ப்ரொடியூசரு ஹீரோ அவரை பையனாக சொல்லிக்கிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியலை. இப்படிதானே நீங்க அவரை பையன்னு சொல்லிட்டாரு. நான் தான் அந்த பையன். இந்த துணிச்சல் யாருக்குமே வராது. அந்த அடிப்படையில் அவரை நம்ம பாராட்டணும். இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, எல்லாருமே சொல்கிறது வழக்கமாக ஹீரோயின்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக வரணும், வரமாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்க மீட்டர் எங்கேயாவது ஓடுதான்னு நமக்கு தெரியல. அந்த அடிப்படையில் இங்கே வரலையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஹீரோயின் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்றும் தெலுங்கில் பேசுகிறாங்களோ ஹிந்தியில் பேசுகிறாங்களோ இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நமக்கும் புரிய மாட்டேங்குது, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லி 3 மணி நேரம் போட்டு கழுத்து இருக்கிறாங்க. ஆனால் எடிட்டர்கிட்ட போனால் 10 நிமிஷம் போங்க சார், எடுத்துகிட்டு போங்க சார், எவனும் பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. இதில் எங்களுக்கு உள்ள கஷ்டம் என்னென்னா, 3 மணி நேரம் உட்காந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷனை எடுத்து விட்டு 10 நிமிஷம் வராது. இப்போ புதுசாக யூடியூப்பில் போட்டிருக்காங்க, நீங்கள் ஏற்கனவே முதல்ல 5 பேர் போடுற அந்த கண்டென்ட்டுக்கு தான் காசு, மீதி எதுக்குமே காசு கிடையாது. அப்போ போட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ நாங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் புதுசாக நாங்கள் கண்டென்ட் வந்துன்னா தான் எங்களுக்கு வந்து வருமானம். இப்போ தேவையில்லாமல் என்னையும் போட்டு நான் பேசலாம் போட்டு தம்ப்நெயில் போடுறது என்னுடைய சகோதரர்கள் தான். நான் என்ன செய்ய முடியும்? சரி, அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு நான் விட்டுட்டு போயிடுறதான். எதுக்குன்னா, எப்படி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதே போல் நாங்கள் மீடியாக்காரங்களும் பாதிக்கப்படுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கேன். போலீஸ் அதிகாரியும் வீட்டில் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. அதே மாதிரி இந்த மீடியாக்காரங்களும் நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. ஏன்னா எந்த சமயத்தை பாருங்கள், 5 மணிக்கு ஆரம்பித்து 7 மணி முடிஞ்சிடும் சொன்னால் அவங்ககிட்ட இன்னைக்கு இப்போ மணி பாருங்க, வீட்டுக்கு போனாச்சுன்னா எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன், வீட்டில் ஒரே பாட்டு. ஆக நமக்கு அங்கே ஒரு இடி இங்கே ஒரு இடி. ஆஃபீஸுக்கு போனால் என்னையா நியூஸ் எடுத்து வந்திருக்க, கண்டென்ட்டே இல்லை, நானாயா கண்டென்ட் கொடுக்க முடியும்? இப்படி ஆக நாம் எப்படி தயாரிப்பாளர்கள் சிக்கலில் இருக்கிறார்களோ அதே போல் மீடியாக்காரங்களும் நாங்களும் சிக்கலில் தான் இருக்கோம். ஏன்னா எத்தனை யூடியூப்பு இனிமேல் அடுத்தாப்போ வரப்போகுது, இருக்கிற மூட போகிறாங்களேங்கிற பயத்துலேயும் தான் நாங்களும் இருக்கிறோம். இருந்தாலும் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் வெற்றி பெறுவதற்கு தம்பி பாலராஜை வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வர்றதுனால தான் ஒரு 10-15 பேர், அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமா இன்னைக்கு சொன்ன மாதிரி அன்புச்சையும் அடிக்கடி சொல்கிற மாதிரி புதிய தயாரிப்பாளர்களை நம்பித்தான் சினிமா இருக்கிறது. ஏன்னா பெரிய நடிகர்கள் பூரா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை வெளிய மாநிலத்துக்கு போயிடுறாங்க, இங்கே ஷூட்டிங் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் தான் இப்போதைய சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து பல தயாரிப்பாளர் வர வேண்டும். வாழ்க வளமுடன். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அனைவரும் லேட்டாகி போச்சு, கோச்சிக்காதீங்க.
நானே 2 ஹவர் உட்காந்துருந்தேன், நீங்கள் 3 ஹவர் உட்காந்துருக்கீங்க. என்னென்னா கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்தமாரி யார் அந்த பையன், நான் தான் அந்த பையனுங்கிற டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ நம்ம பால்ராஜ், இதெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் இவ்வளோ திறமையாக ஒரு படத்தை எடுத்து வந்து இதில் என்னன்னா ஆதித்யாவில் கொண்டு வந்து வச்சுருக்கார். ஆதித்யா ஹோட்டல் ஆதித்யாவில் கொண்டு வந்து வச்சுருக்காருன்னா அவரை நம்ம தனியாக இருக்க அத்தனை பேர் நம்ம பாராட்டணும். என்னென்னா எவ்வளோ நீட். நான் கேட்ட ஒரு 2 நாள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னப்பா ஆதித்யா வச்சுனேன், இல்லை சார் எனக்கு வந்து சும்மா கச்சா முச்சாலாம் வச்சு இது பண்ண பிடிக்காது, நீட்டாக பண்ணி முறையாக செய்யணும், சினிமா பார்க்கணும், சினிமா செய்யணுன்னாரு. அதை கரெக்டாக கொண்டு வந்து ஆதித்யா வச்சுட்டாரு. ஒரு மனிதர் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்கிறதுக்கு இந்த யார் அந்த பையன், நான் தான் அந்த பையனுங்கிற டைட்டில் கேட்கும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் ஞாபகம் வருது. ஆனால் அது நினைக்காதீங்க, ஏன்னா இது படம், சினிமா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு ப்ரொடியூசராக வந்து இன்றைக்கி டைரக்டர் ஆகி ஹீரோ ஆகியிருக்காரு அப்படின்னா இந்த முயற்சி எல்லாருக்கும் வரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணங்கள். ஏன்னா இப்போ நம்ம சொன்னாங்க அண்ணன் பேரரசை பற்றி, பயிலரங்கெலாம் 55 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கார். இவங்களாம் இவ்வளோ சாதித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் உட்காந்து இன்றைக்கி பேசுகிறாங்க, சீஃப் கிட்ட கூப்பிட்றோம்னா அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி மீடியா நிற்கிறாங்க அப்படின்னா அதேமாதிரி தான் நானும் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அதனால் எல்லாருமே நீங்களும் இந்த இப்போ இருக்கிற மீடியாலாம் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொன்னாங்க. ஆனால் 100 நாள் வேலைக்கு போனால் கூட 1 மணி நேரம் வேலைச்சிட்டு வந்துடுறாங்க. இங்கே 4 மணி நேரம் மீடியா உட்கார வச்சுட்டு நிற்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சீக்கிரம் ஆரம்பிக்குமான்னு சொன்னேன், ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் இது நம்மளுடைய யார் அந்த பையன், நான் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் டைட்டில் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எங்கள் சங்கத்தோட படங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும். என்ன எப்படி நிறைய பேசின ஆசை இருக்குது, டைம் ரொம்ப இல்லை. இருந்தாலும் வந்திருக்க அத்தனை பேர் சொல்கிறேன், எங்கள் சங்கத்தை பற்றி எங்கள் சங்கம் தான் நம்பர் 1ல் போயிட்டுருக்கு. அது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, சொல்லக்கூடாது விஜய். எங்கள் சங்கம் ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ்நாடு திரைப்பட சிறுமுறை சங்கம் சென்னையில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் முழுக்க எங்கள் சங்கம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்கள் சங்கத்தில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் சங்கத்தில் எந்த சூழ்நிலையும் யார் ஏமாத்தாலும் விடமாட்டோம். அப்படி யாராக ஏமாத்திர இருந்தாலும் எங்கள் சங்கத்தில் இருக்க விடமாட்டோம், உடனே அமைச்சிருவோம். அதேமாரி சினிமாவை நம்பி யார் வந்தாலும் எங்கள் சங்கம் என்றைக்குமே குரல் கொடுக்கும். இதை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே பேச அண்ணன் ராஜன் சொல்லுவார், நம்ம ரங்கநாதன் சொல்லுவார், மேர சார் சொல்லுவார். என்னென்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்த மாரி நீங்கள் இருக்கிற அத்தனை பேருமே என்ன மாரி தான் நீங்களும் வந்திருப்பீங்க. நான் ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் மாரி வரணுன்னு வந்தேன். ரஜினி, கமல், அப்போலாம் விஜய் வரல, அஜித் வரல, அந்தமாரி ஒரு நடிகை வந்தும்போது பிச்சை எடுக்காத குறையாக வந்து சினிமாவில் வந்து சேர்ந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு தலைவராக இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோடய உழைப்பு, என்னோடய உண்மை, என்னோடய நேர்மை, என்னுடைய யதார்த்தமான பேச்சு தான். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் அஞ்சவும் மாட்டேன். எதை சொன்னாலும் நேருக்கு நேர் வான்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சங்கம்னா அது எங்கள் சங்கம் தான். 10 செகண்டில் போன் மாதிரி யார் சொல்லி வான்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவேன். நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். இப்போ இடையில கூட இப்போ தயாரிப்பாளர் சங்கம்லாம் எலெக்ஷன் நடந்திருக்கு. அது என்னோடய சப்போர்ட் ஃபுல்லாக நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன காரணம்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்தால் தான் ஒரு சினிமா வளரும், ஒரு நடிகன் வளர முடியும், ஒரு டெக்னீஷியன் வர முடியும், ஒரு ஹீரோயின் வர முடியும், எல்லாம் ஒன்று. அதேமாரி இன்றைக்கி இந்த டேரக்டர் வந்து இப்போ இந்த படத்தை எடுத்து யார் அந்த பையன், நான் தான் அந்த பையனுங்கிற படத்தை அவர் எடுத்து வந்திருக்காருன்னா இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. அது வந்து ஆதித்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் இவரை மாரி பிடிச்சரை மேலே கொண்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையும் மீடியா வந்து நீங்களும் இதேமாரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் நாளைக்கு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு நடிகராகவோ உங்கள் லட்சியம் என்னமோ வரணும். இது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்ததுக்கு வந்திருக்க அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள், சினிமாவை நம்பி வாங்க. நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் சொன்னவங்கள பிஆர் விஜய் எந்த சூழ்நிலையும் எப்போ ஃபோன் பண்ணால் எடுப்பேன், எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். தைரியமாக வாங்க. நன்றி, வணக்கம்.